வணக்கம் நண்பர்களே. ஒரு 140 வருஷத்துக்கு முன்னாடி கல்கத்தா வீதியில ஒரு இளைஞன் நடந்து போயிட்டு இருக்கிறான். ஹரிநாத் சட்டோபாத்யாயா. அவருக்கு துறவி ஆகணும்னு ஆசைங்க. அதுவும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கிறாரு, அவர்கிட்ட துறவி ஆகணும். ஆனா இவருக்கு ஒரு இடைஞ்சல். பெண்களை பார்த்துட்டாரு, காம எண்ணம் அப்படியே தலை தூக்கிரும். அதுல அப்படியே he was burning with thoughts of lust. என்ன செய்யறதுன்னு தெரியல, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு பெண் வந்ததுன்னா இப்படி கை காமிச்சுவார், இப்படி போயிடுவாரு. வீட்டுல அம்மாவை பாக்குறதையே தவிர்த்தார். சகோதரிகள் சமைச்சாங்க, அம்மா சமைச்சாங்கன்னா சாப்பிட மாட்டாரு. இவரே தனியா சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ராமகிருஷ்ணர் பார்த்தாரு. இவரும் ராமகிருஷ்ணர்கிட்ட பிரச்சனையை சொன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, இங்க பாரு, இப்படியெல்லாம் காம எண்ணங்களை அகற்ற முடியாது. இப்போ தண்ணி, நல்ல தண்ணி ஒரு சின்ன வாய்க்கால போய்கிட்டு இருக்கு, அது சாக்கடையில போய் விழுகுதுன்னு வச்சுக்கோ. சாக்கடையில விழுகிறதுக்கு பதிலாக அதை மடைமாற்றம் செய்து கொஞ்சம் வெட்டி வேற ஒரு வாய்க்காலை ஏற்படுத்தி அது செடி கொடிகளுக்கு போற மாதிரி நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே, மடைமாற்றம். அது பயனுள்ளதாக இருக்கும். உன்னுடைய காம எண்ணங்களை அப்படியே பகவானை பார்த்து, பராசக்தி அம்பிகை அந்த அன்னை பவதாரணியை பார்த்து நீ திருப்பி விடு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் அப்படியே ராமகிருஷ்ணர் அப்சர்வ் பண்றாரு. ராமகிருஷ்ணர் அன்னை பவதாரணிக்கு உணவு, சாப்பாடு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு, ட்ரெஸ் எல்லாம் சரி பண்றாரு, தலையை சீவி விடுறாரு. எந்த அளவுக்கு போறாரு அப்படின்னாக்கா, அன்னை பவதாரணியினுடைய மூச்சு காற்று ராமகிருஷ்ணர் உடம்புல படுதுங்க. அன்னை பவதாரணி மாடிப்படியில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த காலில் உடைய சதங்கை ஒலி இருக்கு பாருங்க, ஜல் 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 அப்படின்னு அவர் காதுல கேக்குதுங்க. அப்ப ராமகிருஷ்ணர் இருந்து இவர் என்ன கத்துக்கிட்டாருனாக்கா, ஒரு தாயை பிரிந்த குழந்தை திரும்பவும் தாயை அடைவதற்கு என்ன பாடுபடுமோ அந்த ஒரு உணர்வு இருக்கணுங்க. இப்போ ஒரு கன்றை ஒரு தாய் ஒரு தாய் பசு கன்று போட்டுருது. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் மேய்ச்சலுக்கு போயிருது. சாயங்காலம் தாய் பசு வர்ற வரைக்கும் பால் குடிக்கிறதுக்காக அந்த குட்டி, கண்ணுக்குட்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அம்மாவை பார்த்த உடனே அப்படி தவ்வி போய் குதிச்சு அம்மாவை அப்படி கட்டி பிடிச்சு பால் குடிக்கும். அந்த ஒரு உணர்வு இருக்கணுங்க ஒவ்வொருத்தருக்கும். அப்படி ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னாக்கா பகவானை அடையலாம். அந்த உணர்வு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இருந்தது. பட்டினத்தார் சொல்றாரு, இங்க பாருங்க, நீ துறவி ஆகணும்னா என்ன செய்யணும், என்ன தெரியுமா செய்யணும்? பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம். என்னைக்கு பெண்ணை நீ தாய் மாதிரி நினைக்கிறையோ அன்னைக்கு உன்னுடைய தவம் முடிஞ்சிருச்சுடா. கம்ப்ளீட் PhD முடிஞ்சது, பட்டம் வாங்கிடலாம். நீ துறவி என்ற பட்டமும் உனக்கு கிடைத்து விடும். இதுதாங்க பகவானை அடைவதற்கு வழி. வணக்கம்.